நம்முடைய அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த பரிசுத்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை கீழாக்காமல் மேலாக்கி வாளாக்காமல் தலையாக்கி நன்மையும் கிருபையும் தொடர செய்வாராக. இந்த தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். எதுக்காக நிரப்பப்படும்னா, நீங்க குடிக்கணும், உங்களுடைய ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் குடிக்க நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதையும் பார்க்க மாட்டோமா? சொல்லுவாங்க. ஒரு பாட்டு உண்டு. என்ன பாட்டு? அதான் காண மாட்டோம் சொல்லிட்டாரு. நீங்க காற்றையும் நான் அதுக்கு சொல்லுங்க. கொடி அசைந்ததும் காற்று வந்ததா? காற்று வந்ததும் கொடி அசைந்ததா? கேட்டிருக்கீங்களா? இது காற்று வந்ததும் கொடி அசைந்ததும், காற்று வந்த பிறகுதான் கொடி அசையும். இது வேத சத்தியம். கர்த்தர் தமது பண்டக சாலையிலிருந்து காற்றை புறப்பட பண்ணுகிறார். அது போய் சுத்திட்டு திருப்பி பண்டக சாலைக்கு வந்துடும். நிறைய பேருக்கு அதுக்கு பதில் சரியில்லை. பைபிளை படிச்சா பதில் கிடைச்சிடும் எல்லாவற்றுக்கும். புரியுதா? கவிஞர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு? காற்று வந்ததும் கொடி அசைஞ்சிச்சா, கொடி அசைஞ்சனால காற்று வந்துச்சா? நீங்க என்ன சொல்லணும்? காற்று வந்ததுனால தான் கொடி அசைஞ்சிச்சு. ஏன் கேட்டா, காற்றை உண்டாக்கிறவர் கர்த்தர், கொடியை உண்டாக்குறவர் மனுஷன். புரியுதா உங்களுக்கு? பைபிளை படிச்சா எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. கோழி முதல்ல வந்துச்சா, முட்டை முதலா வந்துச்சானா அதுக்கும் பைபிளை படிச்சா பதில் இருக்கு. நீங்கள் காற்றையும் மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் இந்த பள்ளத்தாக்குகள்லாம் தண்ணீராலே நிரப்பப்படும். அது நிரப்பப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு வசனத்தை கூட படிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒருத்தருக்கு பேர் உண்டு, வெங்கடாஜலபதி. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த ஜலத்தின் மேல் அசைவாடினவர் தேவ ஆவியானவர். அவர் தான் வெங்கடாஜலபதி. எங்கேயோ போய் வெங்கடாஜலபதி குதிக்க கூடாது, துதிக்க கூடாது. வெங்கடாஜலபதி எங்க இருக்கிறார்னா, ஜலத்தின் மேல் அசைவாடினவர் தான் ஜலபதி. நம்மளுக்கு சளி பிடிச்சிக்கிச்சுன்னா அதுக்கு என்ன தோஷம்? தண்ணி மண்டல கோர்த்துருதுதான். இங்க அவர் தான் அசைப்படுகிறார். வேற யாரும் அசைப்படுறதா உலக வரலாறுல கிடையாது. ஜலத்தின் மேல் அவர் என்ன பண்ணினார்? அசைவாடி. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால நிரப்பப்படும். அப்போ இந்த தண்ணீரை தேவன் இரண்டாக பிரித்தாரா? ஏன்னா பூமி முழுசு என்ன இருந்துச்சு? ஜலம் இருந்தது. இந்த ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தபடியினால் பிரிக்கப்பட்ட தண்ணீர் எங்க போயிடுச்சுன்னா மேல போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? மேல போயிடுச்சு. எங்க இருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டுச்சு அந்த இடம் வெட்டாந்தரையா போயிடுச்சு. அந்த இடத்துல தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனவே வேதத்தை திரும்ப 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 நீங்க படிப்பீர்கள் என்று சொன்னால்
உங்களுக்கு கிடைக்காத எல்லா கேள்விகளுக்கும் பதில் பைபிள் தரும். யாரும் மாற்ற முடியாது. ஜலத்திலிருந்து ஜலத்தை எப்படி தேவன் பிரித்தாரோ அது போல ஜனத்திலிருந்து ஜனத்தையும் தேவன் பிரிப்பார். ஜனம்னா யாரு? மக்கள். மக்களையும் பிரிப்பார். எது பரிசுத்தம் உள்ளது, எது பரிசுத்தம் இல்லாது. ஆடுகளை ரெண்டா பிரிக்கிறார். செம்மறி ஆடு, வெள்ளாடு. முந்தினாலாம் பிந்தினாலாம், முந்தின ஆலயம் பிந்தின ஆலயம், முந்தின மனிதன் பிந்தின மனிதன், முந்திய மகிமை பிந்தின மகிமை. இது போல பிரிக்கப்படுவது போல நம்மையும் தேவன் பிரிப்பார். பரிசுத்த உள்ள மக்களை அவர் நம்ம படிச்சோம். எங்கே கொண்டு போறா? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். எங்க நிலைத்திருப்பான்? தேவராஜ்யத்தில் நிலைத்திருப்பான். அப்ப தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தது போல மக்களிடத்திலிருந்து மக்களை பிரித்து விடுவார். ஆமென். ஆதியாகமம் இருக்கிறீங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார். அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவது என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. பிரைஸ் தி லார்ட். அப்ப கடல்ல இருந்து பிரிக்கப்பட்டதுதான் மேலே இருக்கிறது தண்ணி. அந்த தண்ணீர் ருசியா இருக்குது, இது உப்பா இருக்குது. அப்ப தேவன் எவ்வளவு மகிமையா தண்ணி அடி பிடிச்சிட்டார். நீங்க படிச்சிருக்கலாம். தண்ணீர் என்ன ஆகுதா? ஆவியாகுதல். படிச்சிருக்கீங்களா? ஆவியாக எங்க போகுது? மேல போகுது. மேல போனது என்ன பண்ணுது? திரும்ப வருது. உண்மைதானே? இது யார் சொல்றா? விஞ்ஞானி சொல்றாங்க. அந்த விஞ்ஞானிகளுக்கு முன்னாடி என்ன சொல்றது? பைபிள். பேசலாம் பேசலாம். ஒருத்தன் 13 வருஷம் ஆராய்ச்சி பண்ணான். என்ன ஆராய்ச்சி பண்ணான் தெரியுமா? உப்பு இல்லாம எதையும் சாப்பிட முடியுமா? ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிக்க முடியல. என்ன போல ஒரு பைத்தியக்கார பாஸ்டர் போய் கேட்டார். அவன் சொன்னானா, முட்டையின் வெள்ளைக்கறியில் சுவை உண்டோ? ஒண்ணுமே கிடையாது. என்ன பழம் சாப்பிட? எல்லாத்துக்கும் பதில் தருவது பைபிள் மட்டும்தான். விஞ்ஞானிகள் எல்லாம், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறார். பைபிள் சொல்லப்படுறது அத்தனை உண்மை. எனவே இந்த பைபிளை மட்டும் என்ன பண்ணணும்? நம்ப வேண்டும். ஜலத்திலிருந்து ஜலம் பிரிக்க கிடவது என்று சொன்னா அது அப்படியே ஆயிற்று. பாதி என்னவோ இருந்துச்சு? கடலா இருக்குது. மீதி தண்ணியில் எங்க போயிடுச்சு? மேல போயிடுச்சு. அது எப்ப எப்படி வரும் நமக்கு தெரியாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10 இருந்து 14 வசனம். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும். இந்த வெட்டாந்தரைக்கு என்ன பேரு? பூமி என்றும். பூமி. இந்த பூமி யாருக்காக உண்டாக்குனார்? மனுஷன் வாழ்வதற்காக உண்டாக்குனார். வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களின் தங்கள் விதைகளுடைய கனிகளை தந்து தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதைகளுடைய கனிகளை உடைய விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அவைகளை நல்லது என்று கண்டார். இன்னைக்கு மனுஷன் எதை சாப்பிடுறான்? எதை விரும்பி சாப்பிடுறான்? எது இல்லாத? விதை இல்லாத.
அதுக்கு என்ன சொல்றாங்க ஆங்கிலத்துல? ஆனா தேவன் எப்படி படைச்சாரு? விதையோட படைச்சாரு. அந்த விதை உள்ளதை சாப்பிட்டாதான் வாழ்க்கையில விருத்தி இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததுக்கு காரணமே இந்த விதை இல்லாத சாப்பிட்டு விதை இல்லாமே போயிடலாம். நம்ம சாப்பிடுற பழங்கள்ல எது இருக்கணும்? விதை இருக்கும். விஞ்ஞான ரீதியா கண்டுபிடிக்கிறாங்க விதை இல்லாதது. அது வந்து எதற்காக? கார்பரேட் கம்பெனிகள் மக்களிடத்திலிருந்து பணம் சுருட்டுவதற்காக. ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது எவைகள் உண்டாக்கப்பட்டாரோ, எவைகளை எல்லாம் உண்டாக்கினாரோ, அவைகள் எல்லாம் எப்படிதான் உண்டாகணும்? விதைகளோடு உண்டாகணும். இது எல்லாம் என்ன வரலாறு? பூமி உண்டாக்கப்பட்டது, ஆகாய வெளி உண்டாக்கப்பட்டது, சமுத்திரம் உண்டாக்கப்பட்டது, மரம் செடி கொடிகள் உண்டாக்கப்பட்டது. இப்படி உண்டாக்கப்பட்டதான தேவனை நம்புறதான எலிசா சொல்கிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பும். இதை வச்சுதான் எழுதணும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரம்புமே. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரம்புமே. ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. தண்ணி எங்கிருந்து எங்க பிரிஞ்சிச்சு? பூமியில இருந்து என்ன பண்ணது? எங்க பிரிச்சா? புரியல. ஆகாயமா பிரிக்கப்பட்டது. அந்த தண்ணீர் பிரிக்கப்பட்ட இடத்துக்கு என்ன பேர் வச்சாரா? பூமி. இந்த பூமி வந்து மனிதன் குடியிருப்பதற்கு நலமானது. பைபிள் சொல்லு, நீதிமான்கள் பூமியை சுதந்திரிப்பார். அப்ப பூமியில உண்டாக்கப்பட்ட மரம் செடி கொடிகள் எப்படி தண்ணீரை தங்கள் விதைகளை கொண்டிருக்கிறதோ அது போல ஒவ்வொரு மனிதனும் எதை உள்ளவனா இருக்கிறான்? பிள்ளை பாக்கியம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அது என்னது? ஒரு கனி. உண்மையா இல்லையா? அது ஒரு கனி. அப்ப தேவன் எல்லாமே அப்படிதான் ஆசீர்வதிச்சார். இதுக்கு மாறானது ஒன்றும் இல்லை. சிலரை பிள்ளை பெறாதவர்களாய், திருமணம் ஆகாதவர்களாய் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அது உண்மைதான். ஆனால் அதிகபட்சமாய் நாம் எப்படி வாழ வேண்டும்? கனி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரத்துல கெட்ட கனி இருக்காது, கெட்ட மரத்துல நல்ல கனி இருக்காது. நல்லவனை வந்து கெட்டவனா மாத்துறது ரொம்ப கஷ்டம். கெட்டவனை மாற்றுவது ஆண்டவருடைய பொறுப்பு. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். ஆகாய மண்டலம், அப்போ பூமி. இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா, இது உலகம் படைக்கப்பட்டதான வரலாறு. இந்த வரலாறு வேற எங்கேயுமே இருக்காது. குர்ஆன்ல இருக்கும். பைபிள்ல இருந்தா காப்பி பண்ணப்பட்டு, பைபிள்ல இருந்தா குர்ஆன் காப்பி பண்ணப்பட்டுச்சா 100% உண்மை. அது மாற்றம் கிடையாது. இதுல இருந்து காப்பி பண்ணப்பட்டதான் குர்ஆன். வேற எதுலையுமே இந்த வரலாறு இருக்காது. எந்த புனித நூல்லையுமே இருக்காது. தேவன் எப்படி வானத்தை பூமி உண்டாக்கினார், நட்சத்திரங்களை எப்படி உண்டாக்கினார், எல்லாம் இதுல தான் இருக்கு. நமக்கு இப்ப எதுக்கு வரப்போறோம்? தண்ணிக்கு வரப்போறோம். எதுக்கு வரப்போறோம்? மனுஷனை வந்து தேவன் படைத்தார். எல்லாத்தையும் படைச்சு எல்லாரும் கண்டாரு, நல்லதுன்னு தான் கண்டாரு. உண்மை இல்லையா? மனுஷனை படைச்சது அவன் தனிமையா இருப்பது நல்லதெல்லாம் கண்டார். அதுக்காக என்ன உண்டாக்கினாரு? தூக்கத்தை வர வச்சு
முதல் ஆபரேஷன் எங்க நடந்துச்சுன்னா ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் பண்ணனது. யார் பண்ணது? எந்த வித கத்தியும் கிடையாது, எந்த வித ரத்தமும் கிடைக்காது. அப்படி கண்ணு மூடி கண்ணு தோட்டத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணி ஒரு விழாவை எடுத்து கொடுத்து அவளை ஒரு மனுஷாக்கி கொண்டு போய் நிறுத்தி அவளை கேட்டா, என் எலும்புல இருந்து எடுக்கப்பட்டதை எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறபடினா இவள் மனுஷன் எனப்படுவார். அவன் தான் பேர் வைக்கிறான். சிங்கத்துக்கு அவன் தான் பேர் வைக்கிறான், கரடிக்கு அவன் தான், பூனைக்கு அவன் தான், எல்லாத்துக்கும் பேர் வச்சவன் யாரு? ஒரு சிறப்பு செய்தி என்னன்னு கேட்டா, மனுஷனை நம்மை போல் உருவாக்குவோமாக. எப்படியா? நம்மை போல உண்டாக்குவோமாக. நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே வரும். மனுஷனை எப்படி உண்டாக்குவோம்? நம்மை போல உண்டாக்குவோம்னா, நம்மை போல உண்டாக்க வேண்டுமானால் தேவனை போல அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அவரை போல பேச முடியும், அவரை போல பார்க்க முடியும், அவரை போல நடக்க முடியும். அவர் என்னென்ன செய்கிறாரோ அத்தனையும் செய்யும்படியாக மனுஷனை தேவன் உண்டாக்கி. நாய்க்கு அந்த பாக்கியம் இல்லை, பேய்க்கு அந்த பாக்கியம் இல்லை, கழுதைக்கு எதுக்குமே இல்லை. இப்படியாப்பட்டதான ஒரு சிறப்பு அம்சம் யாருக்கு தான்? நமக்கு தான். பேசக்கூடிய திறன் யாருக்கு தான் இருக்குது? நமக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. நாய் என்ன பண்ணுது? எப்படி குறைக்கும்? நாய் எப்படி குறைக்கும்? இந்த மைக்கு எங்க இருக்கு? நாய் எப்படி குறைக்கும்? குறைக்க தெரியாதா? பூனை, கிளி, புறா, ஆந்த. நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? காக என்ன பண்ணுமா? நம்ம என்ன பண்றோம்? பேசுறோம். பேசலாம். தேவன் பேசுகிறவர், நம்ம பேசுகிறோம். புரிஞ்சுக்கணும். ஜென் பேசாது. இந்த மனுஷனுக்கு தண்ணி தேவை. நம்ம உடம்புல எவ்வளவு தண்ணி இருக்கு? குடிச்சா தானே இருக்கும். உடம்புல எவ்வளவு ரத்தம் இருக்கு? எத்தனை லிட்டரு? 5 லிட்டர். 3 கிடையாது. இப்ப எல்லாமே வெயில வேலை சுண்டி போயிட்டு 3 அடிச்சாட்டு. அப்போ ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, வெண்மையும் சிவப்புமானவர். ஏன் வெண்மை சிவப்புமான பேர் வச்சாங்கன்னா, தன் சரீரத்தில் இருந்த ரத்தம் முழுவதும் போன பிறகு இந்த தண்ணீர் வரும் பொழுது அது கலர் மாறுது. அப்பதான் எழுதுனேன், வெண்மையும் சிவப்புமானவர், வெண் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர், என் பாவம் போக்க பிறந்தார், என் சாபம் நீக்க பிறந்தார், என் இயேசு ராஜன் பிறந்தார், என் இதயத்திலே இன்று பிறந்தார், என்றும் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசு தேவனை போற்றிடுவே. வெண்மையும் சிவப்புமானவர். தண்ணீர், நாடு முழுவதும் தண்ணீர். தண்ணீர் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. விவசாயிகளுக்கு எதை பத்தியும் பிரச்சனை இல்லை. தண்ணி அதிகமா வந்துச்சுன்னா வெள்ள நிவாரணம், தண்ணியே வரவில்லை என்றால் வறட்சி நிவாரணம். யாருக்கு? உண்மைதானா? தண்ணி இல்லைன்னா எல்லாம் காஞ்சி போச்சுன்னு கொண்டு போய் பணத்தை வாங்கிருப்போம். அதிகமாக எல்லாம் அழிவு போயிடுச்சுன்னு காசு வாங்கிருப்போம். தண்ணீர் அதிகமா தண்ணீர் வந்தாலும் அழிவை உண்டாக்குது. துபாயில தண்ணீர் இல்லைன்னு சொல்லி செயற்கையா மழையை உண்டாக்கி எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியுமா இருக்கு. எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுச்சு. தண்ணீர் என்பது அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, குறைவாக இருந்தாலும் பிரச்சனை. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்றாங்க, என்னன்னு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நம்ம போறோம், நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு இருக்குது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுறோம், அதுக்கடுத்து அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டா நம்ம என்ன சொல்றோம்?
ஏன்னா அதுக்கு மேல நம்மளால சாப்பிட முடியாது. அது போல நமக்கு போதும் என்கிற ஒரு நிறைவு வந்துருச்சுன்னா அதோட நிறுத்திட வேண்டும். இவர்களுக்கு இங்க தண்ணி பஞ்சம். இடம் நல்லா இருக்கு, வீடு நல்லா இருக்குது, ஜனங்கள் நல்லா இருக்காங்க, ஆனா குடிக்கிறதுக்கு என்ன இல்ல? தண்ணீர் இல்ல. ஒரு சிலர்லாம் நான் பேப்பர்ல பாக்குறேன், இவர்கள் வருஷக்கணக்கில் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். ஒருத்தர் 40 நாள் சாப்பிடாம இருக்காங்க. ஒருத்தர் 5 நாள் தண்ணி குடிக்காம இருக்காங்க. ஒருத்தர் 5 நிமிஷம் மூக்க அப்படியே என்ன பண்ணலாம், அடக்கிட்டு இருக்கலாம். இவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்குது சொன்னாங்கன்னா நம்மளை முட்டாளாக்கிறதுக்காக அவங்க செய்யறதான 40 நாள் வரலும் ஓகே தான், 5 நாள் வரலும் தண்ணி குடிக்காம இருக்கலாம் தான், 5 நிமிடம் வரலும் முச்ச அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கலாம். இந்த விஞ்ஞானத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு மேல இருக்க முடியாது. நான் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வரலாம் கிணத்துல இருந்திருக்கிறேன், இருக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷமே வச்சுக்கோங்க, இல்ல 1 மணி நேரமே வச்சுக்கோங்க. அது மேல முடியாது, 1 மணி நேரம் முடியாது. 1 மணி நேரம் முடியுதுன்னா அப்படியே முடிச்சிடும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படட்டும். ஆமென். சில நாட்களுக்கு முன்பதாக இங்கெல்லாம் தண்ணி வந்துச்சு தெரியும் இல்லையா? இதெல்லாம் இங்கெல்லாம் தண்ணி, எல்லாம் இடுப்பளவு தண்ணி. தண்ணி அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, கம்மியா இருந்தாலும் பிரச்சனை. எனவே நமக்கு எவ்வளவு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அவ்வளவு கர்த்தர் கொடுத்தாலும் போகுது. இப்ப என்னதான் நமக்கு தேவை? என்ன தேவை? என்னாகமம் 20வது அதிகாரம் 11வது வசனம். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், மிருகங்களும் குடித்தது. பிரைஸ் தி லார்ட். கண்மலை நீரினா தாகம் தீர்த்த தேவன், கண்மலை நீரினா தாகம் தீர்த்த தேவன், அவர் சொல்ல ஆகுமே, அவர் கட்டளைக்கு நிற்குமே. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இங்கே கண்மலையை தன் கையில் இருந்த கோலினால் 2 தரம் அடித்தான். அப்பொழுது தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு வந்தது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால். ஆமென். அந்த ஜனங்கள் எதையவே பார்க்கல, இவன் கோலினால் அடித்தான். இங்க அடிச்சது நிமித்தமா என்ன ஆச்சு தெரியுமா? கானான் தேசத்துக்கு போகாம போயிட்டான். யாரு? ஏன்? கண்மலை ஒரு தடவை அடிபடணும். இங்கே கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. உங்களுடையவர் அப்படியா? சொல்லுங்க. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர்,
அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. தண்ணீர், நீங்க காற்றையும் காண வேண்டாம். ஆமா, பொசுக்கு நடிச்சான் கண்மலைய, பொத்துட்டு வந்துச்சு தண்ணீர். ஆமா, நமக்கு என்ன பொத்துட்டு வரும்? அது எதுக்கு? மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை நிறைவேற்றாது. என்னத்த உங்க கோபத்தை சாதிச்சிருக்கீங்க? உங்க வீரப்பை யார்கிட்ட காட்ட முடியும்? உங்க கோபத்துல பிள்ளைகளை காட்ட முடியும், புருஷத்தை காட்ட முடியும், பொண்டாட்டியை காட்ட முடியும், வேற யார்கிட்ட காட்ட முடியும்? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது. அப்ப ஆண்டவர் கோபப்பட்டா நம்ம என்ன இருக்கும்? புரிஞ்சு வச்சிருக்காரு. அப்ப காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், நீங்கள் உங்கள் மிருக ஜீவனுக்கு குடிக்கும்படிக்கு பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த தண்ணீர் என்பது ஆவியினுடைய அபிஷேகத்தை குறிக்கும். எதை குறிக்கும்? ஆவியினுடைய அபிஷேகத்தை குறிக்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் ஒவ்வொருவரும் என்ன பண்ணிருக்கணும்? அபிஷேகம் பெற வேண்டும். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெய்கிறாள். எண்ணெயும் அபிஷேகத்தை குறிக்கும், தண்ணீரும் அபிஷேகத்தை குறிக்கும், ஆசீர்வாதத்தையும் ரெண்டும் குறிக்கும். அதெல்லாம் தொட்டமான பிரச்சனை ஆயிடும். அதனால தான் அப்படி நிறுத்துறேன். கோல் எதனால் அடிச்சானா? கோல். கோல் என்பது எது? கர்த்தருடைய வார்த்தையாகிய கோல். இந்த வார்த்தை அவர் சொல்ல ஆகுமே, அவர் கட்டளைக்கு நிற்குமே. சொல்லுங்க. அவர் சொல்ல ஆகுமே, அவர் கட்டளைக்கு நிற்குமே. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனால் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த ஆமென் அல்லேலூயா இந்த ராகத்தை அமைப்பதற்கு நானே சீமோன் அப்படின்னு அந்த ஐயா இறந்துட்டார். இங்கே காந்தி நகர்ல 6வது தெருவில் நான் குடியிருந்தேன். ராத்திரி வந்துடுவார், உட்காந்து அப்படியே போட்டுட்டு இருப்போம். அப்போதான் இந்த ராகத்தை இந்த அல்லேலூயா வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க சேர்த்தோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. இந்த 4 தடவை நான் பண்ணி வச்சிருந்தேன். இந்த இது அவர் தான் சேர்த்தார். என்னது? ஆமென் அல்லேலூயா. அது வந்து அவருக்கு சொந்தமானது. யாருக்கு? அது நம்ம மறந்துடக்கூடாது. ஏன் அதை சொல்றேன்னா, அவருடைய பாட்டு அது இப்படிதான். அந்த பாட்டை எழுதுறது ரொம்ப நாள் இருந்தாலும் அது ராக அமைக்கிறது இந்த அல்லேலூயான்றது அவர் சேர்த்தார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால். என்னன்னா தண்ணீர்னா என்ன? தண்ணீர் கோல்னா வார்த்தை. ஒருத்தன் இதை பிடிச்சிட்டு போனா யார் அவன்? கரெக்ட். அவசரப்பட்டீங்க. எதை பிடிச்சிட்டு போனா? எங்க போனா? எகிப்துக்கு. வார்த்தையாக கோலை பிடிச்சிட்டு போனான். போன பிறகுதான் கோலை போட்டா பாம்பாம இருந்துச்சு. அந்த கோலை வச்சுக்கிட்டு தான் தண்ணீர் அடிச்சா ரத்தமா இருந்துச்சு. அந்த கோல்னால்தான் தலையை அடிச்சான், பேராம இருந்துச்சு, வெட்டிக்கைகள் வந்துச்சு, கல்பனை வந்துச்சு.
எல்லா வார்த்தையாகிய கோல். இந்த வார்த்தையாகிய கோல் என்ன செய்யும்? அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் வாழ்ற? கர்த்தருக்காக வாழணும். ஆமென். சாவு இப்படிதான் வரணும். தேவ சித்தலாம் வரக்கூடாது. ஆனாலும் வாழ்கிறேனே. போறாரு. கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, ஆமென். நம்ம வாழ்றது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய. பிரைஸ் தி லார்ட். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அப்ப தண்ணி வந்துச்சு. எங்க வந்துச்சு? கண்மலையை பார்த்து பேசுறான்னு சொன்னாரு. இது என்ன பண்ணா? ஆமா, டென்ஷன் ஆயிட்டான். இவன் அங்க அடிச்சதுனால அதான் கானான் தேசம், நீ போக மாட்டேன் பேசல பேசல. அந்த நமக்கு நமக்கு வந்துடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கும். இந்த சப்ஜெக்ட் அதில் வரும். இருந்தாலும் ஆண்டோட ஞாபகப்படுத்துற சொல்றேன். பரலோகத்தில் நினைச்சிருக்கணும். மோசையே எட்டி பார்த்துட்டு வந்துட்டான், போக முடியல. நம்ம போயிடுமா? போயிடும். ரெண்டாவது தண்ணி எங்கிருந்து வந்துச்சு? ஆதியாகமம் 21:17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே எடுத்துக்கொண்டு போ, பிடித்துக்கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். இது என்ன சம்பவம்? ஆகார் தன்னுடைய பிள்ளைய இஸ்மவேலை கூட்டிக்கிட்டு போறான். ஏன்னா வீட்டுக்காரன் தொலைச்சு விட்டுட்டான். அங்கே தண்ணீர் இல்லாதபடினால் அந்த குழந்தை சாக போகுது. ஏன்னா தண்ணீர் அவசியம். மனுஷன் வாழணுமா இருந்தா தண்ணீர் குடிச்சாகும். டாக்டர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு நீ குறைஞ்சது 3 லிட்டர் குடிச்சாகணும்ன்றான். எத்தனை லிட்டரு? குடிமக்கள் எல்லாம் குடிக்கிறாங்க, ஆனா நம்மளால குடிக்க முடியல. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, கொஞ்சம் லெமனை போட்டு குடிச்சுக்க. உங்க வாய்க்கு எப்படி குடிக்குதோ குடி. அவன் சண்டை வருது, குடிக்கிறதுக்கு இல்லைன்னா சண்டைக்கு வர்றான், பிரச்சனைக்கு வர்றான். ஆனா நம்மளால 3 லிட்டர் குடிக்க முடியல. ஆனா மருத்துவர்கள் ஆலோசனை குடின்ற. இவங்களுக்கும் பிரச்சனை. பிள்ளை சாக போகுது, என் கண் முன்னால துடிக்குது. எதுனால? அதுக்கு ஒரு கதை கூட உண்டு. பிள்ளை சாக போகுது, தண்ணீர் இல்லாமல் தன்னுடைய விரலை நசுக்கி தண்ணீராய் கொடுத்ததான தாய் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய தாய் என்ன பண்றாங்க? பிள்ளை என்ன பண்றாங்க? அபிராமி தொடர் வருது. சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்காக, இன்னும் சொல்ல போனா பிரியாணிக்காக தன்னுடைய 2 குழந்தைய கொண்டுட்டான். உண்மையா இல்லையா? பிரியாணி. நீங்களாம் உங்களுக்கு பிள்ளைங்க பார்த்துக்கிறீங்க. பேசலாம் நீங்களாம் நல்லா தாய்மார்கள். எவ்வளவு அது நினைச்சு பாருங்களேன். அதான் சொல்ற, தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்று என்னை சுமப்பவர்.
தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. யாராருக்கெல்லாம் உங்க அம்மாவை பிடிக்கும்? எல்லாத்தையுமே பிடிக்கும். அப்பாவை யாராகிலும் வெற்ற மாட்டாங்க. அதே போல அப்பா அம்மாவை தன்னுடைய பிள்ளைகள் வெற்ற மாட்டாங்க. காக்கைக்கு தன் குஞ்சு ஒரு குஞ்சு. ஒரு சில பிள்ளைகள்லாம் நம்ம பார்த்தோம்னாவே அது முகம் ரூபம் ஒரு மாதிரியா இருக்கும். ஆனால் அது பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க, தூக்கி கொஞ்சம் முத்து விட்றாங்க. இங்கே சில பிள்ளைகளை நம்ம கூட பார்த்துருப்போம். பார்த்தாவே நம்மளுக்கு கூட கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஒரு பல்ல நீண்டு விட்டு இருக்கும், அல்லது ஒரு ஒரு ரூபம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அது பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்புறம் ஒரு சில சமயத்தில் உங்களையும் என்னையும் ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு பிடிக்க மாட்டோம். நம்மளை உண்டாக்கினது எவனுக்கு பிடிக்கிறது இல்லையா? பேசலாம். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இங்கே இல்லை சாக போகுது. எதனால? தண்ணீர் இல்லை. அது பெயர் செபாவின் வனாந்திரம். வனாந்திரம் என்றால் பாலைவனம். பாலைவனத்தில் எந்த ஒரு அற்புதமும் நடக்காது. அப்பதான் அது எழுதுறேன், பாலைவனத்திலே தாகம் தீர்த்த தேவன், பாலைவனத்திலே தாகம் தீர்த்த தேவன், அற்புதம் செய்வாரே, உனக்கு அதிசயம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே, உனக்கு அதிசயம் செய்வாரே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. வனாந்தரத்திலே ஆறுகளையும் அவாந்தர வெளிகளிலே நீரூற்றுகளை உண்டாக்குற நம் தேவன் உங்க வாழ்க்கையில காணப்படுகிற தாகத்தை தீர்ப்பார். பாலைவனத்திலே ஒரு குழந்தைக்காக, இஸ்மவேலுக்காக ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அந்த நீரூற்றுக்காக தான் இஸ்லாமிய மக்கள் மெக்கா மதீனாவுக்கு சென்று புனித நீரை கொண்டு வருகிறார்கள். அது இந்த அளவும் அந்த நதி இருக்கிறது, அந்த நீரூற்று இருக்கிறது. அதுக்கு பேர் ஜம் ஜம் நீரூற்று. சில கேட்பாங்க, இல்ல ஜம்மு இருக்கிறிய என்ன காரணம் சொல்றாங்க இல்லையா? ஜம்மு இருக்கிய ஆளு அங்க உண்டானது ஜம்முன்னு பேசலாம். பாலைவனத்துல உண்டானுச்சு. ஜம்முன்னு இருக்கணுமா இருந்தா நம்ம கம்முன்னு இருக்கணும். பேசலாம். நம்ம கம்முன்னு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி மாறிடும்? ஜம்முன்னு மாறிடும். நம்ம ஜம்முன்னு இருக்கணும்னு நினைச்சோம்னா ஒன்றும் ஆகாது. கம்முன்னு இருந்தோம்னா ஜம்முன்னு மாறிடும். பேசலாம். இப்போ எங்கள் அம்மாவை சொன்னேன், யாராக இருந்தாலும் அம்மா பிடிக்குன்னு சொல்லி. எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற நாள் வரையிலும் கடைசியில் கூட எனக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு சட்டை எடுத்து கொடுத்துட்டு அப்போ அவங்க சொன்னாங்க, நீ வெள்ளை சட்டை எடுக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. நான் வந்து அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் லைட் கலர், ஒரு சந்தன கலர் போல ஒரு சட்டை வச்சு அதை லைட்டாக ஒரு சங்கு புலவை வச்சு எடுத்துட்டு வந்தேன். சர்ச்சுக்கு கொடுத்து வெள்ளை கலர் எடுக்கிறாங்க. அப்போ தான் நேற்று யோசித்தேன், நேற்று அப்படி போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்தேன். இந்த பிள்ளைங்களாம் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துச்சிங்க. சரி, அதை போட்டுட்டு காலையில் போயிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அந்த சட்டையை போட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் வந்து இந்த சட்டை பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பையன்கிட்ட எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, என்னன்னா, அப்பா நீ வந்து எப்படியா இருந்தாலும் பிறந்த நாளானா மாமாவுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்தா. இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிறான். இந்த சட்டையோடைய விலை வந்து 5500 ரூபாய். எவ்வளோ ஆண் வாய் திறக்காதீங்க, நாங்கள் காசு கொடுக்கல, அவன் வாங்கி வச்சுருக்கான். எவ்வளோ? 5500 ரூபாய். இது கூட ஒவ்வொரு வருஷமும் ஒரு ட்ரெஸ்ஸு, இது போல் பார்க்கர் பேனா, சாக்லேட்டு, அது இதுன்னு வாங்கி அனுப்பிச்சிட்டே இருக்கிறான். நான் சொன்னேன், ஏன்டா என்கிட்ட இருக்கிறத போட்டுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அம்மா சொல்லிட்டாங்க, நான் செய்கிறேன் மாமா, எங்கள் மாமாவுக்கு நான் செய்கிறேன்ட்டான். அதோடு விட்டுட்டேன். நான் இப்போ சொல்லலாம் இருக்கிறேன், எப்போ நீ வாங்கி அனுப்புறது ரொம்ப பெருசாக இருக்குது, அளவு கொஞ்சம் குறைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லாது. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் அம்மா இல்லாமல் அப்படி போனாலும்
அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்ற பார்த்தீங்களா? அதான் முக்கியம். அப்போ சொல்லியிருப்பாங்க, அம்மம்மா நான் வாங்கி நான் அனுப்பிச்சி விட்டுறேன், 2016 எங்கள் அம்மா நான் இருந்தாங்க நினைக்கிறேன். இப்போ இத்தனை வருஷம் வாங்கி அனுப்புகிறோம். ஒரு மனுஷனே ஒரு வார்த்தையை காப்பாற்ற முடியுது. இப்போ ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை பண்ற நம்ம வார்த்தையை காப்பாற்றணுமா இல்லையா? சபைக்குரியவர்கள் என்ன பண்ணிடக்கூடாது. எனவே நீங்கள் ஒன்று பிடிச்சிருக்கீங்க. சாதாரணமாக நான் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்தி இந்த மாதிரி பிரசங்கங்கள்லாம் மக்கள் உற்சாகத்தை தரும். நான் காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன். இப்போ உங்கள் வீட்டில் போய் நீங்கள் வந்து சட்டியில் தேடினாலும் என்ன இருக்காது, அரிசி இருக்காது, சோறு இருக்காது. ஆனாலும் இங்கே போகும்போது அற்புதம் நடக்கும் பாருங்க, அப்போ உங்களை குஷிப்படுத்தி அனுப்பிச்சிடலாம். அதெல்லாம் ஒன்று வேலைக்காக விசுவாசத்தினால் வராத யாவும் இந்த மாதிரி நான் பழகிட்டபடியினால மக்களை பிரியப்படுத்துவதற்காக பிரசங்கம் பண்ண என்னால் முடியல. இதுதான் உண்மை. இன்னைக்கு என்னடா பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி தான் வந்தேன். நானே குழப்பத்தில் தான் வந்தேன். ஆராதனை முடிச்ச வரைக்கும் இந்த ஒரு ஞாபகப்படுத்தினால இது உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். எதை காண மாட்டீங்க? ஆனால் பழத்தாக்கெல்லாம் தண்ணீரால் இந்த வார்த்தைக்காக சொல்றேன். அதெல்லாம் சொல்லியிருக்கிற, இருந்தாலும் சிலருக்கு இந்த பயனுள்ளதா இருக்குன்றதுக்காக சொல்றேன். திருமணம் நிச்சயிக்கப்பட்டுச்சு. எல்லாம் சாரதாசுக்கு என்ன பண்றாங்க, போறாங்க. எங்க போறாங்கன்னா பட்டு புடவை வைக்கணும் கல்யாணத்துக்கு. எங்கள் மாமியார் இருக்கிறாங்க. ஒரே பொண்ணுன்றதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி புடவை எடுக்கணும்னு. நான் கேட்டேன், எவ்வளோ எடுக்கணும்? ஆனால் எனக்கு அந்த அனுபவம் இல்லை. ஒரு 8000 ரூபா 9000 ரூபாய்க்கு எடுக்கணும். 8000 ரூபா 9000. நான் 1500 ரூபாய்க்கு தான் இருக்கு அப்படின்னு. 1500 ரூபாய்க்கு அபூர்வப்பட்டு நான் பட்டு அபூர்வப்பட்டு அந்த 1500 ரூபா கூட எனக்கு அவங்க சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் சாதரிச்சு போகிறாங்க. நீங்கள் போங்க, நான் வரேன்ட்டு. எனக்கு ஒரு விசுவாசம், எப்படியும் புடவை வைக்கிறதா இருந்தால் ஒரு 5 மணி நேரம் ஆகிடும். அதுக்குள்ள தேவன் அற்புதம் செய்ய மாட்டாரா? அற்புதம் செய்வாரே, அதிசயம். எனக்கு 10 காசு கொடுத்து உதவி பண்ண ஒரு நாள் கிடையாது. சாரி, அப்படியே தந்தாங்க. இந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா ஏரியா ஃபுல்லாக தண்ணி. பத்திரிக்கை வைக்க போக முடியல. விலையெல்லாம் பயங்கரமான விலை. அப்போ ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து காசு போட்டு புடவை எடுத்துடுறோம், நீங்கள் எடுத்து கொடுத்த மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம் ஒன்று இல்லையா? எல்லாம் சாதத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு 12 மணி 12 மணி வாக்கில் ஒரு ஃபோன் வருது. ஐயா, இந்த மாதிரி அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து உச்சம் பண்ணிட்டு போங்க. அந்த ஐயா பேர் மேத்யூ. அவங்க அப்பாவுக்காக போயிட்டு ஜோம் பண்ணிட்டேன். ஜோம் பண்ணிட்டு இப்படி வரும் பொழுது அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கே நான் போகிறேன். நம்ம சர்ச்சுக்கு தான் வந்துட்டு இருந்தார். பட் நான் எந்த வீட்டுக்கு நான் இப்போ போல எப்பவுமே நான் அந்த வீட்டுக்கு நான் கூப்பிட்டா தான் போகிறது. எனக்கு பழக்கம் இருக்குது. சும்மா நான் போக மாட்டேன். எனக்கு பிடிக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணாருன்னா, ஒரு சின்ன கவர் எனக்கு கொடுத்து, நீங்கள் கல்யாணத்துக்கு வச்சுக்க அப்படின்னு. போய் பார்த்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுடைய திரும்பி வந்து கவரை நான் பிடிச்சேன். ப்ரௌன் கலர் கவரு, ஒரு 10,000 ரூபா கட்டு பேசுகிறா, கூட ஒரு 5,000 ரூபா கட்டு, 15,000 ரூபா.
அப்போ 15,000 ரூபான்னு அதனுடைய மதிப்பு என்ன? இப்போ சாரதாஸ் நான் போகிறேன், 2 பாக்கில கை ஊற்றிக்கிட்டு உண்மையை அப்படியே பார்த்துட்டாங்க ஆண்டவர் என்ன. அப்போ போய் கேட்குறேன், எவ்வளோ புடவை? 10,500 ரூபாய்க்கு நம்ம எடுத்தாங்க அந்த புடவை. கர்த்தர் அற்புதம் செய்தார். இது எதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, எப்பொழுதும் எந்த நிலையிலும் ஆண்டவர் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். இன்னைக்கு இவ்வளவு பெரிய பில்டிங் நான் கட்டியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த கால் நீட்ட முடியாத அளவில் ஒரு வீட்டில் நான் வாசம் பண்ணுறேன். 75 ரூபாய் வாடகை. இன்னைக்கு நான் நினைக்காததுக்கு மேலே கருத்து ஆசிரிச்சிருக்கிறேன். ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னை பெருக செய்வார், ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார். அந்த நம்பிக்கை இந்த வருடம் நமக்கு வாக்குத்தத்தமே, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன்னை பெருகவே, அந்த வார்த்தை நிறைவேறும். அது எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் உட்காந்துருக்கிற சேரெல்லாம், இந்த சேரை நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இதில் உட்காந்துருக்கிற புது சேர், 30 சேர் ஆண்டவர் கொடுத்தாரு. நான் கேட்குற சேரை அடிக்கிட்டு இருக்கிற ஆண்டவரே, ஒரு சேருக்குள்ள ஒரு மக்கள் வந்திருந்தாவே இங்கேயும் போயிருக்குங்க. நிறைய திங்ஸ் வந்து எடுத்து பாருங்க. என்னுடைய நண்பர் ஒரு ஆஃபீஸை காலி பண்ணார். அவர் என்ன பண்ணாரு, எல்லாம் நீ எடுத்துட்டு போயிடு, மொத்தத்தையும் ஒன்று இறக்கி வச்சிருக்கிறேன். பேசலாம், இதுக்கு எல்லாம் லேட் ஆகுனாலும் மக்களை கருத்து தருவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கர்த்தரை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். எனக்கு வந்து பிரசங்கம் வந்து 10 பேருக்கு நான் பண்ணியிருக்கிறேன், பல 1000 பேருக்கு நான் பண்ணியிருக்கிறேன். அது எனக்கு மேட்ரு கிடையாது. சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும். அப்புறம் உங்கள் வாழ்க்கையிலையும் எவ்வளவோ அற்புதங்களை ஆண்டவர் செய்திருப்பார். நான் நகை போட்டு கல்யாணம் பண்ணதுனால அது ஒரு பிரச்சனை. நான் ஒன்னே ஒன்று தெளிவாக இருக்கு, தங்க ரட்சிப்பை கொண்டு வராது. எது கொண்டு வராது? தங்கத்தை கழட்டினா நீ பரலோகம் போயிடுவோன்னு சொன்னா, இன்னைக்கு கிராமங்களில் விதவிகள் எல்லாம் எதை போடுறது இல்லை, போறதே கிடையாது. வெள்ளை போடுறத போயிடுவாங்களா? எல்லாரும் ரசிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். அவரை ஏற்றுக்கொள்ளணும், மனம் திரும்பணும், அவங்க தான் வருவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, மோத மாட்டாங்க. நிறைய பேர் நிறைய உதவி செய்தாங்க. தாலி தனபாக்கி வைக்கிறாங்க, அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எந்த ஒரு நிலைமையும் இல்லாத ஒரு சூழ்நிலை. யாரை பிடிச்சிருந்தோம்? இந்த இடம் வாங்குவதற்கு கூட அவங்க தான் முக்கிய காரணம். இதெல்லாம் எத்தனை காலங்கள் இருந்தாலும் நான் மறக்கவும் மாட்டேன், அதை மறந்து இருக்கவும் மாட்டேன். இதெல்லாம் எதுக்காக என்றால், பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசனுக்காக. பேசலாம், பேசலாம். இது போல நிறைய காரியங்கள்லாம் இருக்கு. எங்கே தண்ணீர் உண்டானுச்சு? ஒன்று கண்மலை, இரண்டாவது பாலைவனம். இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். ஏன் எழுதி வச்சிருக்கிறேன்? இஸ்மவேல் யாரு? சிறு பிள்ளை. ஒரு சிறு பிள்ளையை போல மாற விட்டு எங்க போக முடியாது. அவனு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சிறு பிள்ளைகள் ஒருத்தரை பார்த்து கேலி பண்றாங்க. யார? எலிசா. மொட்டை தலையா, மொட்டை தலையா, மொட்டை தலையா, ஏறிப்போ 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 அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியை பார்த்து கேள்வி பண்றான். இவன் வந்து என்ன பண்ணிட்டான்? ஜெபம் பண்றான். ஆண்டவர் 2 கரடை கொண்டு வந்து என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் கடிச்சு புதறிட்டார். உண்மைதானா? அக்கறையும் செத்து போச்சுங்க. ஏன்னா
உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் ஆண்டவர் சொல்றாரு. தேவனுடைய ஊழியக்காரன் ஒருத்தர் அசட்டை பண்ணனா அவன் ஆண்டவர் விட மாட்டாரு, அடிச்சு நொறுக்கிடுவார். சிறு பிள்ளைகளை கூட பார்க்கல, கரடியை விட்டு கொண்டுட்டாரு ஊருக்குள்ள அனுப்பி. எவ்வளவு நல்ல தேவன். பேசலாம். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, யாருமே கிடையாது, ஒருவரே நல்லவர். மூன்றாவதாக யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இங்கே எலியா என்கிறதான தேவனுடைய மனுஷன் என்ன பண்றான்? என் வார்த்தையே இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, பூமியில மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்றான். அப்படியே ஆண்டவர் கிட்ட அப்படியே நிறுத்திட்டார். இன்னொருத்த சொல்றான், அப்படியே காலையில உதிக்கிறது அப்படியே நின்று போனுச்சு. என்ன அது சொன்னது யாரு? யோசுவா. அப்படியே நிக்கிற சூரியனுக்கு கேட்டான், சூரியன் நின்று போச்சு. நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, சூரியனை போய் வணங்கிக்கிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யோசுவா என்கிறதான தேவ மனுஷன் சொன்னா, இந்த யுத்தம் முடிகிற வரையிலும் நீ அங்கே நில்லு, அப்படியே நின்றுச்சு. இவன் சொல்றான் மழை பெய்யக்கூடாது, அங்கே நில்லு, அப்படியே நின்றுச்சு. ஆமே. அப்பதான் எழுதுறேன், எலியாவின் ஜெபத்தினார் தாகம் தீர்த்த தேவன், எலியாவின் ஜெபத்தினார் தாகம் தீர்த்த தேவன், ஜெபத்தை கேட்பாரே உனக்கு ஜெயத்தை தருவாரே, ஜெபத்தை கேட்பாரே உனக்கு ஜெயத்தை தருவாரே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கர்த்தாய் ஜெபம் பண்ணினான். அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். நம்ம போல அவனுக்கு பசிக்கும், நம்ம போல தூக்கம் வரும், எல்லாம் நம்ம போல பாடுகள் பண்ணிட்டு இருந்தான். ஆனா எப்படி ஜெபம் பண்ணானா? எப்படி ஜெபம் பண்ணா? அப்ப ஜெபத்துல என்ன, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம் என்பது முக்கியம் இல்லை. இடைவிடாத ஜெபம் இருக்கும். இடைவிடாத ஜெபம்னா எப்படி? போய் அந்த அடுப்பு பற்ற வச்சுட்டு பாலை என்ன பண்ணணும் வச்சுட்டு வந்துட்டு அப்படி ஓடி போய் பார்த்துட்டு விடாது. பொங்கிருச்சா பொங்கிருச்சா பொங்கிருச்சா. இதுக்கு என்ன ஜெபம்? இடைவெளி விட்ட ஜெபம். அப்படியே மட்டும் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. நீ 10 நிமிஷம் ஜெபம் பண்றியா, பாலை பொங்க வச்சுட்டு போயிட்டு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண. அதுதான் இடைவிடாமல் ஜெபம். 5 மணி நேரம் பண்றதா இடைவிடாத ஜெபம் கிடையாது. 10 நிமிஷம் இல்ல, 1 மணி நேரம் நீங்க பண்ணினாலும் தேவ சமூகத்துல காத்திருந்து அப்படியே கர்த்தர் நோக்கி பார்க்கணும். அப்படி கர்த்தாய் எலியா ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். நிறைய வசனங்களா இருக்குது, சொல்ல நேரங்கள் இல்லை. ஏறக்குறைய 247 வகையான ஜெபங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒவ்வொன்றையும் சொல்ல காலங்கள் நேரங்கள் போதாது. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஒன்று, கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. இரண்டாவது, பாலைவனத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. மூன்றாவது, ஆகாய மண்டலத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் எப்ப வீட்டுக்கு புறப்படுறதுன்னு கேக்குறீங்களா? புறப்படலாம். பிரைஸ் தி லார்ட். நான்காவது, யோவான் 2ஆம் அதிகாரம் 7 லிருந்து 11 வசனம்.
இயேசு வேலைக்காரர்களை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர்கள் அவைகள் நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிஞ்சதை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவிலே செய்தார். இயேசு செய்த முதல் அற்புதம் இது. இரண்டாவது அற்புதம் இது. அது நமக்கு தெரியாது. இதே பகுதி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இரண்டாவது அற்புதம் இருக்கும். இப்ப வேண்டாம், நேரம் இல்லை. அதனால ஒரு பாட்டு இருக்கிறேன். என்னது? தண்ணீர் ரசமாய் மாறிடும். எல்லாம் எப்படி ஆயிடுமா? வாழ்க்கை என்பது வாழத்தான், அந்த வாழ்க்கை உமக்கேத்தான். வாழ்க்கை என்பது வாழத்தான், அந்த வாழ்க்கை உமக்கேத்தான். சின்னவனாயிரம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவானே. சின்னவனாயிரம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவானே. மாறா தண்ணீர் மாறிடும், எல்லாம் மதுரம் ஆகிடும். மாறா தண்ணீர் மாறிடும், எல்லாம் மதுரம் ஆகிடும். தண்ணீர் ரசமாய் மாறிடும், எல்லாம் இனிமையாகிடும். தண்ணீர் ரசமாய் மாறிடும், எல்லாம் இனிமையாகிடும். வாழ்க்கை என்பது வாழத்தான், அந்த வாழ்க்கை உமக்கேத்தான். வாழ்க்கை என்பது வாழத்தான், அந்த வாழ்க்கை உமக்கேத்தான். சின்னவனாயிரம் சிறியவன் வளர்த்த ஜாதியும் ஆவானே. சின்னவனாயிரம் சிறியவன் வளர்த்த ஜாதியும் ஆவானே. ஆமென். மாதாவின் தண்ணீரையும் மதுரமாய் மாற்றினார் தேவன். தண்ணீரை என்ன மாற்றினாரு? திராட்சை ரசமாய் மாற்றினார். சமரிய பெண்ணிட்ட சொல்றார், உன்கிட்ட தண்ணீர் கேட்கிறவர் யார் என்பது நீ அறிந்திருந்தால் நீ அவரிடத்துல கேட்டிருப்பார். அவர் உனக்கு என்ன பண்ணிருப்பாரு? ஜீவ தண்ணீரை தந்திருப்பார். ஜீவ தண்ணீரா தாகம் தீர்த்த தேவன். ஜீவ தண்ணீரா தாகம் தீர்க்கும் தேவன். உன்னையும் அழைக்கிறார், உந்தன் தாகம் தீர்க்கவே. உன்னையும் மறக்கிறார், உந்தன் தாகம் தீர்க்கவே. அம்மே அல்லேலூயா, அம்மே அல்லேலூயா, அம்மே அல்லேலூயா, அம்மே அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள். காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் பல்ல காப்புகள் எல்லாம் தண்ணீராத்திரமுமே. ஆனாலும் பல்ல காப்புகள் எல்லாம் தண்ணீராத்திரமுமே. பேசலாம். 4 காரியம் சொல்லியிருக்கிறார். 1, கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. 2வது பாலைவனத்திலிருந்து தண்ணீர் வந்தது. 3வது ஆகாய மண்டலங்களிலிருந்து தண்ணீர் வந்தது. 4வது தண்ணீரிலேயே தேவன் அற்புதம் செய்கிறார். ஒரு கடல் பிரயாணம் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கப்பலில் உள்ளவங்க எல்லாம் அடுத்த கப்பலில் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா,
எங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி தாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, மொண்டு குடிங்கன்றாங்க. எந்த தண்ணீரை? கடல் தண்ணீரை. குடிக்க முடியுமா? முடியுமா? முடியாது. திரும்ப திரும்ப கேட்கறாங்க, எங்களுக்கு கொஞ்சமா கொடுங்க. அவங்க சொல்றாங்க முந்து குடி. என்னடான்னு சொல்லி முந்து குடிச்சா தண்ணி நல்லா இருக்கு. பேசலாம். எப்படி நல்லா இருக்கும்? கடலுக்கு நல்லா இருக்குமா? அங்க நயகரா நீர்வீழ்ச்சி கலக்குது. என்ன கலக்குது? நயகரா நீர்வீழ்ச்சி. எந்த நதியானாலும் அது எங்க போய் கலந்தாகணும்? கடல்ல கலந்தே ஆகணும். அங்க நயகரா நீர்வீழ்ச்சி கலக்கிறதுனால அந்த தண்ணீர் சுவையோட தான் மாறி போச்சு. பேசலாம். கசப்பு நிறைந்த நமது வாழ்க்கையில இயேசுநாதர் வந்துட்டா எல்லாம் சுவையாகி மாறி நம்ம அவரை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த 4 காரியங்களை நீங்க மனதில் வச்சுக்கொள்ளுங்க. அதே போல ஒரு மீட்டிங்கில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஐயா என்ன பண்ணிட்டாரு, ஒரு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிட்டாங்க. இயேசுநாதர் தெய்வம் இல்லைங்க, நானே மாற்றிட்டேன். இயேசுநாதர் செய்த முதல் அற்புதம் என்னது? எல்லாம் வாயை மூடிட்டு அமைதியாயிட்டாங்க. ஐயோ, தண்ணீரை ரசம் மாத்திரம் தேவன் சொல்றாங்க. யாராலையும் பெரிய பெரிய ஆட்களை உட்காந்துக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒரு அம்மா மட்டும் சொன்னாங்களாம், யாருக்காக கேள்வி எனக்கு சந்தேகம் இருக்குது. ரைட், சொல்லு. இயேசுநாதர் தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தி எல்லாரும் என்ன பண்ணாங்க, குடிச்சாங்க. மாத்தினதான இதை நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஐயோ, குடிச்சா செத்துருவேன்ட்டான். குடிச்சா இது பொய்யான அற்புதம். பொய்யான அற்புதங்களை ஆண்டவர் செய்ய மாட்டார். அவர் செஞ்சால் மெய்யான விடுதலையை தருவார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் குடிக்கும்படிக்கு பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படட்டும். இந்த மாதம் முழுவதும் குறைகள் எல்லாம் மாறி நிறைவாய் வாழ சகல ஆசீர்வாதங்களை பெற்று சுகமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.